ஹலோ ட்ரேடர்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி நம்மளோட நியூஸ் அனாலிசிஸை நம்ம 4 செக்மெண்ட்டாக பிரிக்கிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ க்ரூட் ஆயிலோட விலை பெரிய அளவில் ஏறலை. அப்படி இருந்தும் கூட கிஃப்ட் நிஃப்டி கிட்டத்தட்ட 200 பாயிண்ட்டுக்கு மேலே கேப் டவுன்னு சொல்லிட்டு காமிச்சிட்ருக்கு. அண்ட் கோல்டு ப்ரைஸஸ் 2% மேலே விழுந்திருக்கு. அண்ட் க்ரூட் ஆயில் அதே $94 தான் இருக்குது. அண்ட் பெருசாக வந்து அமெரிக்கன் மார்க்கெட் மட்டும்தான் நெகட்டிவாக இருக்குது. அமெரிக்கன் மார்க்கெட் மட்டும் நெகட்டிவாக இருக்கிறது இந்த அளவுக்கு ஒரு ஃபாலோ கான்ட்ரிபியூட் பண்ணுதான்னு சொல்லிட்டு தெரியல. மேற்கொண்டு ஏதாவது அப்டேட்ஸ் இருந்துச்சான்னு சொல்லிட்டு அதை வீடியோட எண்டிங்கில் பார்த்துக்கலாம். அண்ட் இன்றைக்கி நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸை நான் 4 செக்மெண்ட்டாக பிரிச்சிருக்கேன். அண்ட் முதல் செக்மெண்ட்டில் இந்த ஈரான் அமெரிக்கா பேச்சுவார்த்தையில் லாஸ்ட் 24 மணி நேரத்தில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் செகண்ட் செக்மெண்ட்டில் இன்றைக்கி ஆர்பிஐ மானிட்டரி பாலிசி மீட்டிங்கோட அவுட்கம் வந்தது. இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து மாற்றலை, ரெப்போ ரேட் 5.25% அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆனால் ஆர்பிஐ கவர்னர் சில மெஷர்ஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதன் காரணமாக நம்மளோட USD/INR 80 பைசா அளவுக்கு அப்ரிஷியேட் ஆயிருக்கு. அண்ட் அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். மூணாவது செக்மெண்ட்டில் நம்மளோட ஓவரால் மார்க்கெட் அனாலிசிஸை பார்த்துருவோம். அட்வான்ஸ் இன்டெகிரேஷன் வந்து செக்டார் வைஸ் எல்லாமே வந்து பார்த்துருவோம். கோல்டு சில்வர் எல்லாமே பார்த்துருவோம். அண்ட் நாலாவது செக்மெண்ட்டில் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸை பார்ப்போம். அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களோட ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்டிங் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி மத்தியானமும் ஒரு அப்டேட் வருது. ஆக்சியோஸ் செய்தி ஊடகம், அமெரிக்காவோட செய்தி ஊடகம் ஒரு அப்டேட் பண்ணுறாங்க. இந்த இஸ்ரேல் லெபனான் பிரச்சனையில் லெபனான் வந்து அந்த சீஸ்ஃபயர் டர்ம்ஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணுறாங்க. என்ன விஷயம்னா, நேற்று நம்மளோட மார்க்கெட் முடிகிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி லெபனானோட பிரசிடென்ட் வந்து ஒரு அறிவிப்பை கொடுக்குறாரு. அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ளார நான் 2 பக்கமும் பேசிட்டு நான் சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார். அதை தான் வந்து இப்போது ஹெஸ்போலா வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இது மறுபடியும் மிடில் ஈஸ்ட் டென்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. அண்ட் இது வந்து மத்தியானம் நடந்த விஷயம். ஆனால் இப்போ மார்க்கெட் ஏன் இந்தளவுக்கு நெகட்டிவாக ரியாக்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியலை. அண்ட் இது இப்படி இருக்கும்போது நேற்று அமெரிக்கன் பிரசிடென்ட் ஒயிட் ஹவுஸில் ப்ரெஸ்ஸை வந்து சந்திச்சிருக்காரு. அப்படி சந்திக்கும் போது சில ஸ்டேட்மெண்ட் பண்ணியிருக்காரு. அது ஒவ்வொன்றா பார்த்துருவோம். இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் பிரச்சனையில் எங்களுக்கு ஈரோப்போட உதவி தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒருவேளை ஈரானோட தாக்குதலில் அமெரிக்க படை வீரர்கள் யாராவது கொல்லப்பட்டாங்கன்னா நாங்கள் மறுபடியும் போர் ஆரம்பிக்கிறதுக்கு கூட நாங்கள் தயங்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஹெஸ்போலா வந்து எங்களை வந்து ரீச் பண்ணியிருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தையை வந்து பேசி கொடுங்க, அமைதி பேச்சுவார்த்தையை வந்து பேசி கொடுங்கன்னு சொல்லிட்டு ரீச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இதை பற்றி நான் நெத்தனியாஹு கிட்ட பேசியிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. இது எல்லாமே நேற்று நைட் அவர் பேசினது. இன்றைக்கி மத்தியானம் வந்து ஹெஸ்போலா வந்து அந்த சீஸ்ஃபயர் டர்ம்ஸை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் ஈரானுடனான இந்த நியூக்ளியர் டாக்ஸ் வந்து ப்ராக்ரெசிவாக போயிட்டுருக்கு. நாங்கள் யுரேனியத்தோட மூவ்மெண்ட் வந்து மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் ஒருவேளை நியூக்ளியர் டீல் சைன் பண்ணுறதா இருந்தால் கெமேனி அவர்களை நான் நேரில் சந்தித்து பேசவும் தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இது எந்த அளவுக்கு சாத்தியமாக இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியலை. அண்ட் அதே சமயம் நம்மளோட இந்தியாவை பற்றி சில ஸ்டேட்மெண்ட் பண்ணியிருக்காரு. நம்மளோட ட்ரேட் டீல் சம்மந்தமாக வந்து பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு இல்லையா, அதை பற்றி வந்து ஸ்டேட்மெண்ட் பண்ணியிருக்காரு. இந்தியா அமெரிக்கா மேலே பல வருடங்களாக அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம மேலே அதிகமான டேரிஃப் போட்டுட்ருக்காங்க. ஆனால் பதிலுக்கு இந்தியா எந்த டேரிஃபையும் அமெரிக்கா கட்டலைன்னு சொல்லியிருக்காரு. இருந்தாலும் கூட இந்தியாவோட எனக்கு மிகப்பெரிய ஒரு நல்லுறவு இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிரைம் மினிஸ்டர் மோடி என்னோட சிறந்த நண்பர்னு சொல்லியிருக்காரு. இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டாக தான் பார்க்க போகுது. ஏன்னா அமெரிக்காவில் மிட் டர்ம் எலெக்ஷன் நடக்க போது அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்கள் ஓட்டுரிமை வச்சுருப்பாங்க இல்லையா, அவங்களோட ஓட்டையெல்லாம் வாங்குறதுக்காக இந்த மாதிரி பேசுகிறான்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ என்னன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் இதுவரையும் வந்து ட்ரேட் டீல் வந்து சைன் ஆகலை. இந்த ஃபஸ்ட் வீக்குள்ளாரே சைன் ஆகிடும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் இன்னைக்கு வெள்ளிக்கிழமையோட முடிஞ்சிருச்சு. ஸோ எந்த ட்ரேட் டீலும் சைன் பண்ணப்படலை. அண்ட் நேபாளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜூன் 5ஆம் தேதியிலேருந்து ஜூன் 7ஆம் தேதி வரை இந்தியாவுக்கு வரப்போகிறதா ஒரு அப்டேட் இருக்குது. அண்ட் இந்த விசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் அவர்களை வந்து மீட் பண்ண போகிறாங்க. நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் மீட் பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த மீட்டிங்கில் ட்ரேட், இன்வெஸ்ட்மெண்ட், எனர்ஜி கோஆப்ரேஷனை பற்றி பேச போகிறதா சொல்லியிருக்காங்க. இது இந்தியாவை விட நேபாளுக்கு தான் பாசிட்டிவான விஷயமா இருக்கும். அண்ட் மேபி ஒரு 10 நாள் முன்னாடி கூட நம்ம வந்து ஒரு செய்தியை பார்த்தோம்னா நம்மளோட நியூஸ் அனாலிசிஸில் பேசியிருந்தோம். நேபாள் வந்து யூரியா வந்து எங்ககிட்ட தட்டுப்பாடாக இருக்குது, உங்களால் முடிஞ்சால் கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அண்ட் இந்தியாவிலேருந்து மிகப்பெரிய அளவுக்கு எலக்ட்ரிசிட்டி எக்ஸ்போர்ட் வந்து நேபாளுக்கு வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இது ஏதாவது ஒரு பாசிட்டிவான டெவலப்மெண்ட் வந்துச்சுன்னா பவர் கம்பெனிஸ்க்கு வந்து பாசிட்டிவான விஷயமா இருக்கும், ஃபெர்டிலைசர் கம்பெனிஸ்க்கு அது பாசிட்டிவான விஷயமா இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்னென்னா இந்தியாவில் FDI இன்வெஸ்ட்மெண்ட் 2026 ஃபினான்ஷியல் இயரில் 18% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு 2025 கம்பேர் பண்ணும்போதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் அமெரிக்காவிலேருந்து வந்த முதலீடுகள் அப்படியே டபுள் ஆயிருக்கு 2025 கம்பேர் பண்ணும்போதுன்னு சொல்லியிருக்காங்க. இது பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. அண்ட் இன்றைக்கி நம்மளோட மார்க்கெட் முடியும் போது இன்னொரு அப்டேட்டும் வந்திருக்கு. ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் எங்களோட யுரேனியத்தை ஏதாவது ஒரு 3வது நாட்டில் கொண்டு போய் வைக்கிறதுக்கு தயாராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது அவங்க 1 மாதத்துக்கு முன்னாடியே பண்ண ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான். இதை மறுபடியும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு பிரசிடென்ட் ட்ரம்ப் ஒத்துப்பாரான்றது தான் ஒரு கேள்வி. அண்ட் ரெண்டாவது செக்மெண்ட் ஆர்பிஐ மானிட்டரி பாலிசியோட மீட்டிங் வந்து இன்றைக்கி ரிலீஸ் ஆயிருந்தது. அண்ட் இதில் ரெப்போ ரேட் வந்து மாற்றலை, 5.25% வந்து வச்சுருந்தாங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து டேக்ஸ் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது 2-3 நாளுக்கு முன்னாடியே வந்த செய்தி தான்.
அப்படி இருந்தாலும் கூட FCNR, அதாவது ஃபாரின் கரன்சி NRI டெபாசிட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டெபாசிட்டில் சில பாசிட்டிவான அப்டேட் வந்து RBI கவர்னர் பண்ணியிருக்காரு. இதுவரையும் வந்து எப்படி இருந்ததுன்னா, சிஸ்டம் எப்படி இருந்ததுன்னா, இப்போ நான் வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு இந்தியன் NRI சிட்டிசன் வச்சுக்கோங்க. நான் வந்து என்னோட டாலர் ஒரு கோடி டாலர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து ஒரு இந்தியன் பேங்க்கில் வந்து முதல்ல டெபாசிட் பண்ணுறேன், இன்ட்ரெஸ்ட்டுக்காக டெபாசிட் பண்ணுறேன். இப்போ டெபாசிட் பண்ணும்போது அந்த பேங்க் வந்து எனக்கு அஷூரன்ஸ் கொடுக்கணும். அதுதான் இந்த FCNR ஸ்கீம். அதாவது நான் எப்போ கேட்டாலும் அந்த டாலரே எனக்கு திருப்பி கொடுக்கணும். சரிங்களா? அந்த டாலர் அவங்கக்கிட்ட இருக்கிறவரையும் எனக்கு டாலரில் வட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இதுதான் அந்த ஸ்கீம். இப்போது டாலரோட விலைக்கு நிகராக இந்திய ரூபாய் டிப்ரிஷியேட் ஆச்சுன்னா இப்போ வந்து யார் ரிஸ்க் எடுத்துப்பாங்கன்னா அந்த பேங்க் எடுத்துக்கணும். இந்த ரிஸ்க்கை மிட்டிகேட் பண்ணுறதுக்காக பேங்க் வந்து ஹெட்ஜிங் பண்ணுவாங்க. டாலர் வந்து பார்த்திங்கன்னா வாங்குவாங்க, ஃபியூச்சர்ஸில் போய் லாங் போவாங்க. இப்படி போகும்போது என்ன ஆகும்னா அவங்களுக்கு வந்து அந்த ரிஸ்க்கை மிட்டிகேட் பண்ணணும். இப்போ RBI என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வர செப்டம்பர் 30 வரையும் இந்த ஹெட்ஜிங் காஸ்ட்டை நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த சாவரின் பாண்ட், அதாவது இந்த G-Secs மேலே வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் எடுத்ததுனால இதுக்கு மேலே PNB கிளிட்ஸோட ஷேர் ப்ரைஸ் வந்து பயங்கரமாக ஏறினது. இந்த PNB கிளிட்ஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் நேஷனல் பேங்கோட ஒரு சப்சிடரி பேங்க் கம்பெனி. அண்ட் இதுவங்க வந்து முக்கியமாக என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை ஒரு டீலர் மாதிரி வந்து செயல்படுவாங்க. வாங்குறது, விற்கிறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்வாங்க. ஸோ இந்த G-Secs மேலே வந்து இன்ட்ரெஸ்ட்டை டேக்ஸை வந்து எடுத்ததுனால இவங்களோட பிஸ்னஸ் இதுக்கு மேலே நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு அசம்ஷனில் இன்றைக்கி இவங்களோட ஷேர் ப்ரைஸ் வந்து பயங்கரமாக ஏறிச்சு. அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த எல்லா காரணத்தினாலையும் இன்றைக்கி நம்மளோட USD/INR கிட்டத்தட்ட 80 பைசாக்கு மேலே அப்ரிஷியேட் ஆச்சு. இது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. அப்படி இருந்தாலும் கூட இன்றைக்கும் FIIs 8000 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து விற்றுருக்காங்க. இதையும் நம்ம வந்து நோட் பண்ண வேண்டிய விஷயம். அண்ட் இன்றைக்கி நம்மளோட RBI கவர்னர் பேசும்போது நியூ செட் ஆஃப் G-Secs வந்து நாங்கள் இஷ்யூ பண்ண போகிறோம். இதுவரையும் வந்து பார்த்திங்கன்னா 10 வருஷம் வரை G-Secs வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தோம். அது வந்து ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இதுக்கு மேலே 15 வருஷம், 30 வருஷம், 40 வருஷம் டென்யூர் இருக்கக்கூடிய G-Secs வந்து நாங்கள் இஷ்யூ பண்ண போகிறோம். இது வந்து ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து வாங்குறதுக்கு ஈஸியாகவும் நாங்கள் வந்து வழிவகுக்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வந்து பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. இது எல்லாமே டாலரை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக செஞ்சுருக்காங்க. அண்ட் அதன் காரணமாக நம்மளோட USD/INR இன்றைக்கி 80 பைசா அளவுக்கு அப்ரிஷியேட்டும் ஆகிருக்கு. அண்ட் GDP ஃபோர்காஸ்ட் வரும்போது இதுக்கு முன்னாடி GDP ப்ரிடிக்ஷன் கொடுத்ததுலேருந்து கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. அதே மாதிரி இன்ஃப்ளேஷனை கொஞ்சம் ஏற்றிருக்காங்க. காரணம் இந்த வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ்னால தான். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரியல் GDP growth இதுக்கு முன்னாடி மீட்டிங்கில் 6.9% அளவுக்கு FY27 இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த மீட்டிங்கில் அதை குறைச்சி 6.6% அளவுக்கு சொல்லியிருக்காங்க. ஆனால் வேர்ல்டு பேங்கோட எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் நீல்காந்த் மிஸ்ரா அப்படின்றவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, RBIயோட இந்த ப்ரொஜெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்சர்வேட்டிவாக இருக்குது. அதாவது இந்தியாவோட growth 8% அளவுக்கு ஃபினான்ஷியல் இயர் 27 இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது நடந்தால் ரொம்பவுமே நல்ல விஷயம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் CPI இன்ஃப்ளேஷனோட ப்ரொஜெக்ஷனாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5.1% அளவுக்கு இந்த நிதியாண்டில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் கோர் CPI இன்ஃப்ளேஷன் வந்து எவ்வளோ இருக்குன்னா, இதுக்கு முன்னாடி 4.4% இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ 4.7% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த CPI இன்ஃப்ளேஷன் அதிகமாகிறதுக்கு முக்கியமான காரணமாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வீக் மான்சூன், இந்த எல்னினோ எஃபெக்ட்னால பருவமழை வந்து பொய்த்து போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கும், ஃபுட் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மே மாதத்துலேருந்து பெட்ரோல் டீசல் விலை ஏற்றுனதுனால, ரீட்டைல் பெட்ரோல் டீசல் விலை ஏற்றுனதுனால அங்கேயும் வந்து இன்ஃப்ளேஷன் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வந்து நெகட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. அண்டு 2-3 நாளாகவே வந்து ஒரு ரூமர் வந்து மார்க்கெட்டில் போயிட்டுருக்கு, RBI வந்து கோல்டை விற்றுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்கும் கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, நாங்கள் எந்த கோல்டையும் விற்கலை, இன்னும் சொல்லப்போனால் எங்களோட கோல்டு ஹோல்டிங் மார்ஜினலாக இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொரு நியூஸும் வந்து போயிட்டுருக்கு, பிளாஸ்டிக் கரன்சி நோட்ஸ் வரப்போதான்னு சொல்லிட்டு. இந்த பாலிமர் கரன்சி நோட்ஸ் வந்து இன்னும் கன்சிடரேஷன் கீழே தான் இருக்குது, இன்னும் ஃபைனல் டிசிஷன் எடுக்கலன்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி RBI கவர்னர் நமக்கு சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்து 3வது செக்மெண்ட் மார்க்கெட் அனாலிசிஸ்க்கு வந்தோம்னா, இன்றைக்கி காலையில் நம்மளோட நிஃப்டி கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. கிட்டத்தட்ட 62 பாயிண்ட் அளவுக்கு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. 23,478 ஓப்பன் ஆச்சு. நம்ம ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தோம் 23,452 தான் வந்து ரெசிஸ்டன்ஸ், அதை தாண்டி தான் ஓப்பனே ஆச்சு. அண்ட் அதுக்கப்புறம் ஓவரால் டே வந்து மார்க்கெட் வந்து பயங்கர வைலண்ட்டாக இருந்தது. RBI மீட்டிங்கோட அவுட்கம் வந்ததுக்கப்புறம் நிஃப்டி 170 பாயிண்ட் அளவுக்கு வருது. அதாவது இன்ட்ராடே ஐலேருந்து ஒரு ஸ்டேஜில் இந்த மானிட்டரி பாலிசிங்கோட அவுட்கம் வந்தபோது 23,500 கிராஸ் பண்ணிச்சு நிஃப்டி. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 170 பாயிண்ட் விழுந்து 23,342 விழுது. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு 10:30 மணிலேருந்து 11 மணிக்குள்ளார மறுபடியும் ஒரு 150 பாயிண்ட் அளவுக்கு ரெக்கவர் ஆகுது. ரெக்கவர் ஆகிட்டு மறுபடியும் எண்ட் ஆஃப் த டே வரையும் 212 பாயிண்ட் அளவுக்கு விழுது. அண்ட் எண்ட் ஆஃப் த டேயில் லாஸ்ட் ஒரு ½ அன் ஹவரில் மறுபடியும் ஒரு 100 பாயிண்ட் ரெக்கவர் ஆகிட்டு 23,366 பாயிண்ட்டில் முடிஞ்சு ஓவராலாக 50 பாயிண்ட் நேற்று க்ளோசிங்கோட கம்பேர் பண்ணும்போது 50 பாயிண்ட் நெகட்டிவாக முடியுது. இதனால தான் நான் இன்றைக்கி காலையில் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்லேயே சொன்னேன், இன்றைக்கி ட்ரேட் பண்ணாதீங்க, ரொம்ப வைலண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஒருவேளை இன்றைக்கி நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா இன்றைக்கி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள்.
அண்ட் இன்னைக்கு அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ எடுத்துக்கிட்டோம்னா மொத்தம் 3300 கம்பெனியில் 1623 கம்பெனி பாசிட்டிவாகவும் 1694 கம்பெனி நெகட்டிவாகவும் முடிஞ்சிருக்கு. அண்ட் ஆட்டோ செக்டார் ஃப்ளாட்டாக தான் முடிஞ்சிருக்கு. பேங்க் நிஃப்டி ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் 1% அளவுக்கு பாசிட்டிவாக இருந்தாலும் இன்ட்ராடேல இந்த ஆர்பிஐ மானிட்டரி பாலிசி மீட்டிங், இந்த எஃப்சிஎன்ஆர் ரேட்டில் வந்து ஆர்பிஐ கொடுத்துருக்க இந்த ஹெட்ஜிங் காஸ்ட் பெனிஃபிட் இது எல்லாத்துக்கு காரணமாக பேங்க் நிஃப்டி 1% அளவுக்கு பாசிட்டிவ் பண்ணால் கூட எண்ட் ஆஃப் த டேல 0.3% அளவுக்கு நெகட்டிவாக பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. அண்ட் ஐடி செக்டார் 1% அளவுக்கு நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு. ஃபார்மா அண்ட் ஹெல்த்கேர் 0.5% அளவுக்கு பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. அண்ட் எஃப்ஐடிஏ டேட்டா எடுத்துக்கணும்னா எஃப்ஐஐ 8776 கோடி ரூபாய்க்கு செல் பண்ணியிருக்காங்க. டிஏஎஸ் 9133 கோடி ரூபாய்க்கு பை பண்ணியிருக்காங்க. அண்ட் கோல்டு ப்ரைஸஸ் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது $4358 பர் அவுன்ஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்டு நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டில் 24 கேரட் கோல்டு 15600லையும் 22 கேரட் கோல்டு 15300 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சில்வர் ப்ரைஸஸ் 2,55,000 பர் கேஜி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. க்ரூட் ஆயிலோட விலை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி $94 தான் இருக்குது. என்ன காரணம்னு தெரியல, பயங்கரமான ஒரு செல் ஆஃப் அக்ராஸ் த அசட் கிளாஸஸில் இருக்குது. மேபி வீக்கெண்ட் ஃபியர்ஸாக கூட இருக்கலாம். அண்ட் இன்னும் கொஞ்சம் நேரம் போக ஒரு 10 மணி 11 மணி வாக்கில் ஏதாவது ரெக்கவரி இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அண்ட் அடுத்து நம்மளோட ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸுக்கு வந்தோம்னா இன்றைக்கி விப்ரோவோட பைபேக்கோட ரெக்கார்ட் டேட். அதாவது நீங்கள் ஒரு வேளை பைபேக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா நேற்றே நீங்கள் ஷேர்ஸை வாங்கியிருக்கணும். இதுக்கு மேலே நீங்கள் வாங்கினீங்கன்னா பைபேக்கு நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. அண்ட் இந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா விப்ரோ 3% அளவுக்கு அவங்களோட ஷேர் ப்ரைஸ் இருந்தது. இதை வந்து இன்வெஸ்டர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் டைட்டன் நேற்று அவங்களோட கைடன்ஸை கொடுத்துருந்தாங்க. அதாவது FY30 2030 அவங்களோட ரெவன்யூ வந்து டபுள் ஆக போகுது. ஸ்டோர் கவுண்ட் 800 கடையிலேருந்து 1400 கடையாக இன்க்ரீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதை தொடர்ந்து நிறைய இன்டர்நேஷ்னல் புரோக்கர்ஸ் அவங்களுக்கு வந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதாவது HSBC வந்து பை ரேட்டிங் கொடுத்து டார்கெட்டாக 5250 ரூபாய் சொல்லியிருக்காங்க. இப்போ இருக்கிறதுலேருந்து 1000 ரூபாய் அளவுக்கு ஷேர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. CLSA அவுட் பர்ஃபார்மிங் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இவங்களும் அதே டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஜெஃப்ரிஸ் வந்து ஓல்டுன்னு கொடுத்துருக்காங்க. 4800 ரூபாய் 10% அளவுக்கு ஷேர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அரபிந்தோ ஃபார்மாவுக்கு USFDA அப்ரூவல் கிடச்சிருக்கு. இவங்களோட ட்ரக் ஒன்று ருமைட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ட்ரக் ஒன்றுத்துக்கு USFDA அப்ரூவல் கிடச்சிருக்கு. அண்ட் இந்த ட்ரக்கோட பேர் டோஃபாசிட்டினிப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5 mg 10 mg டேப்லெட்டாக விற்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இது அரபிந்தோ ஃபார்மாவுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. அண்ட் இந்துஸ்தான் ஜிங்கோட ஷேர் ப்ரைஸ் லாஸ்ட் 6 நாளாக கிட்டத்தட்ட 14% அளவுக்கு இருந்திருக்கு. காரணம் கவர்மெண்ட் எங்கேயாவது OFSன்னு சொல்லிட்டு ஷேரை விற்றுருவாங்களோன்ற ஒரு பயம் தான். LIC NHPC கோல் இந்தியாவிலேருந்து தொடர்ந்து OFS வந்து விட்டுட்ருக்காங்க. ஸோ அதன் காரணமாக இன்றைக்கி இந்துஸ்தான் ஜிங்கோட ஷேர் ப்ரைஸ் இருந்திருக்கு. 10வது சில்வர் ப்ரைஸ்லேயும் ஒரு ப்ரெஷர் இருக்கிறதுனால இந்த ஃபால் வந்து பார்க்க முடியுது. அண்ட் ஆயில் இந்தியா கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்னென்னா இவங்களுக்கு அந்தமான்லேருந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸ் ரிசர்வாயர் ஒன்றத்தை கண்டுபிடிச்சிருக்கோம். அதாவது இந்த நேச்சுரல் கேஸை தோண்டி எடுக்கிறதுக்கான ஒரு இடத்த கண்டுபிடிச்சிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. இனிஷியல் டெஸ்டிங்கில் கேஸை வந்து இங்கே ப்ரொடக்ஷன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது ஆயில் இந்தியாவுக்கு பாசிட்டிவான விஷயம். நம்மளோட ஓவரால் எக்கனாமிக்கும் வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம். எல்லாருக்கும் பர்மிஷன் கொடுங்க, எல்லாரும் க்ரூட் ஆயில் நம்ம இந்தியாவிலே தோண்டட்டும், நம்மளோட பொருளாதாரமும் நல்லாயிருக்கும். தேவையில்லாமல் இன்னொருத்தனை நம்பி இருந்துட்டு இப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு சொல்லிட்டு. அண்ட் இன்றைக்கி காலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ரூமர் ஒன்று கிளம்பிச்சு. என்னென்னா கோல்டு பீஸில் இதுக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிச்சு. ஆனால் அதுக்கப்புறம் கிளியராக அது பார்க்கும்போது தெரிஞ்சது எல்லா ஏஎம்சிஸும் பல்காக கோல்டை நீங்கள் டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து தடை விதிச்சிருக்காங்க டெம்பரவரியாக. அதுக்கான காரணமாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்று ரெக்கார்டு அவுட்ஃப்ளோஸ் இருக்குது, ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் வந்து அதிகமாக வெளியே போகுதுன்றதுனால அது வந்து கொஞ்சம் நிறுத்தியிருக்காங்க. அதாவது 25 கோடி ரூபாய்க்கு மேலே நீங்கள் வந்து தங்கத்தை வந்து கோல்டு வீஸாக வாங்கணும், கோல்டு ETF-ஆக வாங்கணும்னா கோட்டாக் மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும், ஆதித்யா பிர்லாவோட ஏஎம்சியாக இருக்கும், இவங்க 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நீங்கள் வேணும்னா செகண்டரி மார்க்கெட்டில் போய் கோல்டு ETFஸை வாங்கிக்கலாம், அதில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. அண்டு மே மாதத்தில் இந்த டேரிஃபை வந்து ஏற்றுனதுனால, இம்போர்ட் டியூட்டி ஏற்றுனதுனால கோல்டில் மிகப்பெரிய ஒரு செல் ஆஃப் இருந்தது. கிட்டத்தட்ட 600 கோடி ரூபாய் அளவுக்கு கோல்டு ETF-ல செல் ஆஃப் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இன்வெஸ்டர்ஸ் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணதை இதுக்கு காரணம்னு சொல்கிறாங்க. அண்ட் அடுத்து கிளென்மார்க் ஃபார்மா லாக்கோசமைடு அப்படின்ற ஒரு இன்ஜெக்ஷன் வந்து அமெரிக்காவில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த இன்ஜெக்ஷன் வந்து சீஷர்ஸ் வலிப்பு வியாதி இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஜெக்ஷன் சொல்லியிருக்காங்க. இதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓலா எலக்ட்ரிக் QIP குவாலிஃபைட் இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் மூலிமா கிட்டத்தட்ட 21 கோடி ஷேர்ஸ் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதன் மூலிமா 780 கோடி ரூபாய்க்கு ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அளவுக்கு ஒரு வீக்கான கம்பெனியில் இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. அண்ட் க்ரோவோட ஷேர்ஸை ஃப்ராங்க்லின் டெம்பிள்டன் AMC வந்து பார்த்தீங்கன்னா விற்றுருக்காங்க. கிட்டத்தட்ட 1.1 crore, அதாவது 1,13,00,000 ஷேர்ஸ் வந்து விற்றுருக்காங்க. இது வந்து யாருக்கு விற்றுருக்காங்கன்னா கோல்ட்மேன் சாக்ஸ்க்கு வந்து விற்றுருக்காங்க. என்ன விலைக்குன்னா கிட்டத்தட்ட 210 கோடி ரூபாய்க்கு வேல்யூக்கு வந்து விற்றுருக்காங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது
க்ரூட் ஆயில் $93.74 இருக்குது. கோல்டு ப்ரைஸஸ் $4352 இருக்குது. நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி கிட்டத்தட்ட 200 பாயிண்ட்டுக்கு மேலே கேப் டவுன்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு இருக்கு. இன்னும் சொல்கிறேன் என்ன விஷயம்னு சொல்லிட்டு நமக்கு இன்னும் கிளியராக தெரியல. மேபி வீக்கெண்ட் ஃபேர்ஸாக இருக்கலாம். டவ் ஜோன்ஸ் 0.3% நெகட்டிவாகவும், நாஸ்டாக் 2% நெகட்டிவாகவும், S&P 500 1% நெகட்டிவாக இருக்குது. பெருசாக அட்டாக்ஸ் பண்ண போகிறதா எந்த சிக்னலும் இல்லை. ஒரு வேளை அட்டாக்ஸ் பண்ணுறதா இருந்தால் க்ரூட் ஆயிலோட விலை ஏறி இருக்கணும். மேபி அமெரிக்கன் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய இந்த வீக்கான சிக்னல்ஸ் நம்மளோட மார்க்கெட்டுக்கும் அதே ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். அண்ட் ஓவர் நைட்டில் வந்து அது ரெக்கவர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி ரெக்கவர் ஆச்சுன்னா நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.